சர்வம் நற்பவியாக. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2026 குரு பயிற்சி பலன்கள். மனசில் எதையுமே முடிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன் தான் இந்த வீடியோ. உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில், அதாவது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க, தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்தில் அமர்ந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பார்த்திங்கன்னா வராரு. இதே காலகட்டத்தில் நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்துக்கும் வராருங்க. அப்போ 10ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், ஒரு சிலருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடர்பாடுகள் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா கர்ம காரியங்களில் பார்த்திங்கன்னா ஈடுபாடு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பார் குரு. சரியாக பார்த்திங்கன்னா வேலைக்கே போக முடியல, அடிக்கடி லீவ் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு உண்டான பலன் தான் பார்த்திங்கன்னா இப்போ 11ஆம் இடமான லாப குருவாக பார்த்திங்கன்னா உட்கார்றாரு. அது உச்சம் பெற்று உங்களுடைய சுகஸ்தான அதிபதி பார்த்திங்கன்னா உச்சம் பெறாருங்க. 7ஆம் இடத்து அதிபதியும் உச்சம் பெறாரு. இதனால் என்ன சுப பலன் உங்களுக்கு உண்டாச்சார் அப்படின்னா, ஆமாம், 11ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் நல்லதையே பார்த்திங்கன்னா செய்யணும் அப்படின்றது ஒரு விதி. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு லாபங்கள், வருமானங்களை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியவராக தான் வருவார். அப்போ என்ன நிறையா கொடுப்பாரா சார் அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார். உங்களால் எவ்வளோ லோன் வாங்க முடியுமோ அவ்வளோ லோனையும் பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. அதை கட்ட வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. ஆனால் இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு கண்டகாசனியாகவும் ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதையும் மனசில் வச்சுக்கணுங்க. அவர் கொடுக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு குருவாக பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்துருக்காரு. மனைவியால் பிரச்சனை சார் அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக குரு உட்கார்றாரு. 3வது ஒரு நபர் பார்த்திங்கன்னா தீர்த்து வைப்பார். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா என்ன தான் உங்களுக்குள்ளே இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது, இதுதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி 2 பேர்த்துக்கும் புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒன் சைடு லவ்வாக நான் இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார், இன்னும் ஓகே சொல்லலை அப்படின்னாங்கண்ணா இப்போ டபுள் சைடு அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ காதலில் பார்த்திங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசியாக பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு உண்டு. உண்மையான காதலுக்கு மட்டும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கௌரவமான வேலைகள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கிடைக்கும். பதவி உயர்வுகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சார் நான் யூடியூபராக இருக்கேன், நல்ல ப்ரொமோஷன்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்திற்கு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா போகக்கூடிய உங்களோட வீடியோஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ட்ரெண்டிங் ஆகும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்திங்கன்னா அதிக பேசும் பொருளாக பார்த்திங்கன்னா மாறும். இதனால் வரைக்கும் இல்லாத வியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ போக ஆரம்பிக்கும். புதுசாக பார்த்திங்கன்னா ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்னென்னா நீங்கள் இருக்கக்கூடிய சொந்த ஊரை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி போய் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஆகும், நல்லா போகும். உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபரால் பார்த்திங்கன்னா பிரச்சனை சார் அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு தன்மைங்க. புதுசாக ஒரு உத்தியோகத்தை ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நடக்க ஆரம்பிக்கும். சார் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்காக அந்த மிஷினரிஸ் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். புதிய வண்டி வாகனங்களோ இல்லை இரும்பு சம்மந்தமான பொருளோ பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியில் உண்டுங்க. ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு கடனை ஒருத்தர் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்காரே சார், கொடுப்பாரா அப்படின்னா ஆமாம், இந்த வருஷம் உண்டு. அதேமாரி ரொம்ப நாளாக ஒரு கடனை கட்ட முடியாமல் இருக்கேன், இந்த வருஷம் கட்டுவேனா அப்படின்னா கண்டிப்பாக கட்டுவீங்க. எப்படி சார் கட்டுவேன் அப்படின்னா அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா கிரகங்கள் கொடுக்கும். அந்த கிரகங்கள் யார் சார் அப்படின்னா மனித ரூபத்தில் கொடுப்பாங்க. வேலைக்கே போகல சார், நான் எப்படி சார் கடனை கட்டுவேன்னா வேலைக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு தன்மை பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வரும். சரி நான் வேலையில் இருக்கிறேன், நான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகலான் இருக்கேன், தாராளமாக பார்த்திங்கன்னா போவீங்க. நீங்கள் எந்த ஊருக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை அதுக்கு நியரில் கிடைக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது போயிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். மிலிட்ரியில் இருக்கிறீங்க, சார் நான் சொந்த ஊருக்கு போகலான் இருக்கேன், தாராளமாக பார்த்திங்கன்னா இப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்றது. இங்கே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க்கில் ஏதாவது எனக்கு வேலை கொடுப்பாங்களா சார், ஏதாவது நான் லோக்கலில் கவர்மெண்ட் மூலிமா எனக்கு வேலை கிடைக்குமா, தாராளமாக இப்போ கிடைக்கும், தாராளமாக எதிர்பார்க்கலாம் போனீங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டகசனியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும். லாபகுருவாக வரதுனால ஸோ அந்த
ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கும் பொழுது உயர்கல்வியில் உங்களுக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் நல்ல காலேஜாக கிடைக்குங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமையும். கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி இப்போ ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ என்னென்னா எந்த மாதத்தில் பயிர் பண்ணணும்னு என்ன பயிர் பண்ணணும், ஸோ விளைச்சலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதம் கழித்து கொண்டு போய் நம்ம விற்கிறதுனால லாபம் கிடைக்குமா அப்படின்னு கரெக்டான ஒரு சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த பயிரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் அப்படின்ற மாதிரி கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குங்க. மைனஸாக வந்து சனி பகவான் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வரதுனால ஒன்று வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அப்படி இல்லைன்னா தங்க ஆபரண நகைகள் வாங்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கடனை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது உச்சம் பெற்றக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொடுப்பாருங்க. இப்போ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான லவர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய எதிர்ப்பை மீறியோ இல்லை ஒரு காதல் திருமணமோ வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா வழி கொடுப்பார். இல்லைனா தங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்திற்கோ குடும்பத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மனைவிக்கு தெரியாமல் கணவனும் கணவனுக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா மனைவியும் அவர்களுடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது. அப்போ என்னென்னா கணவன் தூங்கிட்டு இருக்காருன்னா கணவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி கணவனுடைய காலில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு கும்பிட்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவோடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். சரி, இந்த பரிகாரத்தை என்னால் செய்யவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்லை சார் எனக்கு வந்து யாருமே இல்லை, நான் தான் முதல் பையன், இல்லை நான் தான் வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னா நீங்கள் யாரை அண்ணனோ யாரை அக்காவான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா துணிமணி வாங்கி கொடுத்து அவங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிறது. அதுவும் எப்போ சார் அப்படின்னா வியாழக்கிழமை நாளில் அந்த உறவுகள் அவங்ககிட்ட தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். இங்கே கணவனாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனைவியாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க காலில் நான் விழமாட்டேன் சார் அப்படின்னா, என் பிரச்சனை காலில் விழமாட்டேன் சார் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு யார் அண்ணன் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட, இல்லை அண்ணனாக இருக்கிறவங்ககிட்ட, அக்காவாக இருக்கிறேன்னா அக்கா கிட்ட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்துக்கு முடிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலாம். இவ்வளோ சின்ன பசங்க ரொம்ப ஸ்கூல் போகிற பசங்க சார் எங்கள் ஸ்டேஜுக்கு என்ன சார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது கர்ச்சீஃப் வாங்கி தரலாம் தாராளமாக அக்காவுக்கு அண்ணனுக்கும் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் குருவானவர் சிறப்பான ஒரு பலனை நல்ல பலனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நற்பவி அருண்ஜி. நன்றி, வணக்கம்.